ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடி மாதம் பற்றி நேற்றே நான் உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன் இல்லைங்களா? நீங்கள் எப்படி கடவுளை கும்பிடுங்க, கடவுள் உங்களுக்கு என்ன மாதிரியான வரத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறக்காக தான் நான் அந்த பதிவு போட்டிருந்தேன். நிறைய யூடியூபர்ஸ் ஆடி மாதம் வெள்ளி எப்படி கும்பிடணும், பெண்களுக்கு அது எவ்வளோ முக்கியமான நாள், எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பதிவுகள், நிறைய ஃபேமஸ் யூடியூபர்ஸ், அவங்க எல்லாருமே ஜோதிடர்கள், ஆன்மீகவாதிகள் எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி போடுறது இதுவுமே உங்கள் அவேர்னஸ்க்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? யாரையும் நான் எதுவும் சொல்லலை, உங்கள் அவேர்னஸ்க்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஒரு யூடியூபர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எப்படி ஆடி வெள்ளி பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரியெல்லாம் இப்படி தீபம் வைக்கணும், இப்படி அதில் பூ வைக்கணும், 5 முக விளக்கு வைக்கணும், 5 முகமும் ஏற்றணும், ஒரு முகம் ஏற்றக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு வரும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்காக நான் அதை எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த மாதிரி விளக்கு வச்சு பூஜை செய்கிறத பற்றி முன்னமே உங்களுக்கு டெமோ மாதிரியே காட்டியிருந்தேன். விளக்கு வச்சு அது எப்படியெல்லாம் விளக்கு வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன். அதை வீடியோ கூட போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. அதாவது நான் அந்த டெமோ காட்டும்போது நான் தரையில் விளக்கு வச்சிட்டேன், அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் தரையில் வைக்காதீங்க, ஒரு மணை போட்டு, மணை மேலே ஒரு இலை போட்டு, அந்த இலை மேலே அரிசி போட்டு, அரிசி மேலே பூ போட்டு, அந்த அந்த இதில் விளக்கு வச்சு, அதுக்கு அப்புறம் பூ சுற்றி மேலேயும் பூ வச்சு, அப்புறம் விளக்கு ஏற்றி வைங்க, அப்புறம் அதை சுற்றியும் விளக்குகள் வைங்க, அப்புறம் நெய்வேத்தியம் வைங்க, அந்த மாதிரி எல்லாமே சொன்னாங்க. இந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இப்போது ஒரு கடவுளை நம்ம கும்பிடுறோம். கடவுளை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படி வேணாலும் கும்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? கடவுள் இப்படி தான் என்னை கும்பிடணும் அப்படின்னலாம் அவர் எந்த ஒரு வரையறையும் வைக்கலை. எப்படி வேணாலும் கும்பிடலாம். லக்ஷ்மி அம்மா யார்? நம்ம அம்மா. அவங்களுக்கு நம்ம சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அம்மா தாயே, இவ்வளோ எனக்கு கொடுத்தியே, சந்தோஷம் அப்படின்னு கும்பிடணும். சத்தியமாக எனக்கு இது கொடு, எனக்கு அது கொடுன்னு கேட்கவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணுங்கிறது தெரியும். அதனால் நம்ம அவங்கக்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னுலாம் கேட்கவே கூடாது. எனக்கு நீ கொடுத்ததுக்கு நன்றிம்மா, பாரு உனக்கு ஒரு புடவை எடுத்து சாத்தியிருக்கேன், உனக்கு இவ்வளோ பூ வச்சு நான் அழகு பார்க்குறேன், உனக்கு இவ்வளோ நெய்வேத்தியம் படைச்சி வச்சு தெரிஞ்சவங்க வர்றவங்களையெல்லாம் கூப்பிட்டு குங்குமம் பூ கொடுத்து நான் சந்தோஷப்படுறேன், அவ்வளோ பேர்த்துக்கு ஒரு பிரசாதம் கொடுத்து நான் சந்தோஷப்படுறேன், இவ்வளோ சந்தோஷம் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றிம்மா அப்படின்னு சொல்லி வரலட்சுமி பூஜை கும்பிடணும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சு கும்பிடலாம். இதுதான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. எதுக்கு இது சொன்னேன்னா, அதாவது அவங்க சொன்னது தான். நான் அதாவது விளக்கு வைக்கும்போது மணை போட்டு இலை போட்டு எல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்போது ஒரு வருஷம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா? அதனால கடவுள் என்ன கோச்சிக்கிட்டாரா? இல்லையே. அவங்க மணை போடாமல் இலை போடாமல் அரிசி பூவெல்லாம் போடாமல் விளக்க வச்சு அவங்க ஏற்றி டெமோவாக உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க. ஆனால் அந்த வருஷம் அவங்க விளக்கில் மணை போடாதனாலையோ இலை போடாதனாலையோ அம்மா ஏதாவது கோச்சிக்கிட்டு அவங்களுக்கு எதுவும் செய்யாமல் போயிட்டாங்களா? இல்லை அவங்கள சந்தோஷமாக வச்சுக்காமல் விட்டுட்டாங்களா? அவங்க நல்லா தானே இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. இப்போ இந்த வருஷம் பதிவு போடுறாங்க, நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்காங்க, நம்ம கண்ணில் பார்க்குறோம், ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காங்க, நல்ல வனப்பாக இருக்காங்க. ஓகேங்களா? நல்ல எந்த ஒரு சிரமமும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே தெரியல, மிக்க சிறப்பாக இருக்காங்க இல்லையா? ஒரு வருஷம் அவங்க மணை போடாமல் விளக்க தரையில் தான் வச்சுட்டாங்க. ஆனால் கடவுள் ஒன்றும் கோச்சிக்கவே இல்லையே. கடவுள் கோச்சிக்கிட்டாரா? எப்படி நீ எனக்கு மணை போடாமல் நீ விளக்க எப்படி கீழே வைக்கலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒன்றும் கோச்சிக்கவே இல்லையே. அப்படி கோச்சிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்காம இடைஞ்சல் பண்ணியிருப்பாருல்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா? ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு, சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு, சிரித்து பேசுகிறாங்க இல்லையா? அந்த சந்தோஷமும் உடல் ஆரோக்கியம் தானே முக்கியம் இல்லைங்களா? அப்போது நம்ம மணை போடாமலாம் விளக்க கீழே வச்சா ஒன்றும் சொல்ல மாட்டார்ல கடவுள், எதுவும் நமக்கு குறை வைக்க மாட்டார் தானே?
ஏமாந்துட்டோம்ப்பா, ஏமாந்து தான் அப்படி தான் செய்யணும், ஏமாந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்றும் செய்யலையே கடவுள். இப்போ புரியுதா உங்களுக்கு? கடவுள் நீங்கள் அவரோட குழந்தைங்க. நீங்கள் பார்வதி அம்மாக்கும் அவங்க குழந்தை தான் நீங்கள், லக்ஷ்மி அம்மாக்கும் அவங்களோட குழந்தை தான் நீங்கள். அவங்க படைச்சவங்க தானே, ஓகேங்களா? நம்மளையெல்லாம் படைச்சவங்க அந்த கடவுள்கள் தானே. அவங்க எதுக்குங்க நம்ம மேலே கோச்சிக்கு போகிறாங்க? ஒரு இலை மன வைக்கல, ஒரு இலை வைக்கலன்னு நம்மக்கிட்ட கோச்சிக்குவா போகிறாங்க? நான் இது செய்யலையே, நான் அது செய்யலையே, அஜோஜோ செய்யலையே, அப்படி செய்யலையே அப்படின்னு ஏன் பதறீங்க? எதுவும் கோச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் மன போட்டிங்கனாலும் அவங்களுக்கு ஒன்று தான், நீங்கள் மன போடாமல் வச்சிட்டிங்கனாலும் அவங்க ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அதனால் கடவுளை கும்பிடும்போது ஈஸியாக கும்பிடுங்க, ரிலாக்ஸாக கும்பிடுங்க. ஒரு தடவைக்கு நம்ம ஆயுத பூஜை செய்வோம். நாங்கள் வரலட்சுமி பூஜை வேணால் நான் கும்பிட மாட்டேன், ஆனால் ஆயுத பூஜை நல்லா செய்வேன், ஓகேங்களா? அப்போது ஒரு தடவை நான் இது கட்டாமல் மாந்தலை கட்டலை, பொறிச்சிட்டு வர காலையில் சொல்லிகிட்டே இருந்தேன், கொண்டு வரல, மாந்தலை கட்டாமல் விட்டுட்டு நான் ரொம்ப அடடா மாந்தலை கட்டலையேன்னு டென்ஷனில் ஒழுங்காகவே என்னால் சாமி கும்பிட முடியல, சாமியை மனசார நினச்சி கும்பிட முடியல. அதனால என்னன்னா, என்ன இருந்தாலும் சரி, நம்ம மாந்தலை கட்டினாலும் சரி, கட்டாமல் விட்டுட்டாலும் சரி, ஏதோ ஒரு தாமரைப்பூ வாங்கி வைக்கிறோம், எடுத்து வைக்க மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் பயந்துக்கோ, அதுக்கெல்லாம் கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே, இன்னொன்று நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதாவது யூடியூப்பில் நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் நம்பாதீங்க. அவங்க அந்த வீடியோக்காக, புரிஞ்சதுங்களா, வீடியோவை எடுக்கணும், காட்டணும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் எடுக்கிறப்போ சாயந்தரம் காலையில் வச்ச பூ, சாயந்தரம் விளக்கு மட்டும்தான் ஏற்றி வச்சுருக்கேன். காலையில் வச்ச பூ வாடி இருக்குது, தெரியுதா? வாடி தானே இருக்குது. இப்படி தான் இருக்கும் எல்லா வீட்லேயும், எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்காது. இந்த மாதிரி காலையில் நம்ம சாமி கும்பிட்றதுக்காக, நாங்கள் ரெகுலராக வீட்டில் சாமி கும்பிட்றதுக்காக வச்சப்போ வாடி இருக்குது. நான் இங்கே உட்காடுறேங்கிறக்காக எனக்கு இன்னைக்கு இங்கே உட்காந்து எடுக்கணும்னு எனக்கு மனசில் தோணுச்சு, நான் இங்கே உட்காந்து எடுக்கிறேன். யாரும் சொல்லலை இங்கே உட்காந்து தான் எடுக்கணும்னு, எனக்கு தோணுச்சு, நான் எடுக்கிறேன். பூ கூட நான் மாற்றலை, அதே பூ அப்படியே தான் இருக்குது. இப்படி தான் இருக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கு மட்டும்தான் நான் ஏற்றுவேன், ஓகேங்களா? அது காலையில் பூ வைக்கிறதோட சரி. இந்த மாதிரி சாதாரணமாக எல்லா வீடும் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? ஆனால் நம்ம நினச்சா இதை அத்தனையும் மாற்றி புது பூ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ பெரிய செம்பருத்தி அட்டாசமாக இருக்கும், கொண்டு தாராளமாக நம்ம வச்சு புதுசாக எடுக்கலாம். ஆனால் அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அழகு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு காட்டினா தானே நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க, இல்லையா? நான் இப்படி பூஜை பண்ணுவேன், நான் இதையெல்லாம் செய்வேன், நான் அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது தான், ஓ அவங்க அப்படியெல்லாம் செய்கிறவங்க போல இருக்குது, அவங்க சூப்பராக செய்கிறாங்க, அதே மாதிரி நம்மளும் செய்யணும், அந்த பொருளெல்லாம் நம்ம வாங்கணும், வைக்கணும், கும்பிடணும், இந்த மாதிரியெல்லாம் கும்பிடணும், இந்த பாசுரம் படிக்கணும், அந்த பாசுரம் படிக்கணும், அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிப்பீங்க. அவங்கெல்லாம் அப்படி தான் இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, புரிஞ்சுங்களா? அப்போது அப்படி இருக்கிறவங்க நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும் ஔவையார் பாடினது, சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராக்டிஸ், ஒன்று செய்ய 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 அதுதான் நமக்கு வரும். அப்போது நீங்கள் ரெகுலராக ஒரு வரலட்சுமி கும்பிடுறீங்க, வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து நீங்கள் விளக்கேற்றுறவங்க, விளக்கு பூஜை பண்ணுறவங்க, வருஷம் ஆடிக்கு விளக்கு பூஜை பண்ணுறவங்களாக இருந்தால் எப்படி விளக்க கீழே வைப்பீங்க? மணை போட்டு, இலை போட்டு, அரிசி போட்டு, பூ போட்டு தானே விளக்க வைக்கணும். அப்படி தானே உங்களோட மைண்ட்லேயே இருக்கும். அப்போது எப்படி, அதுவும் ஒரு கவனமாக, இன்னும் கூடுதல் கவனம், ரெகுலராக செய்கிறது கூட நாமளாக செஞ்சுருவோம், ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப கூடுதல் கவனம் தானே வரும். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த மாதிரி செய்யாமல் டக்குன்னு தரையில் வைக்கிறீங்க? இப்போது எவ்வளோதான் டென்ஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு பரீட்சை எழுதிட்டு இருக்கீங்க, பரீட்சை எழுதும்போது ரொம்ப டென்ஷனாக தானே இருக்கும். டென்ஷனாக இருக்குதுன்னு சொல்லி வலது கை பழக்கம் இருக்கிறவங்க இடது கையில் எழுதிடுவாங்களா? டென்ஷனில் இடது கையில் எழுத முடியுமா? இல்லை, இந்த கை தான் வரும். உங்களுக்கு வலது கை பழக்கம் இருக்குன்னா வலது கையில் தான் எழுதுவீங்க, இடது கை பழக்கம் இருக்குன்னா இடது கையில் தான் எழுதுவீங்க. மாற்ற முடியுமா? என்ன நமக்கு வருமோ அதுதான் வரும். அந்த மாதிரி நம்ம வாயில் அந்த எடுக்கிறப்பவே மனையை போடு, இலையை போடு, அரிசியை போடுன்னு தான் சொல்லுவோமோ தவிர, அதுக்கப்புறம் விளக்கு வையின்னு தான் சொல்லுவோமோ தவிர, டக்குன்னு விளக்க வச்சு எடுக்க முடியாது. அப்போது அந்த பழக்கம் இல்லைன்னு அர்த்தம், புரியுதுங்களா?
விளக்க கீழே வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மனப்போடுன்னு அடுத்த வருஷம் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அந்த வீடியோ வரணும், அவ்வளவுதான். நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லணுமோ தவிர சரியாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. புரியுதுங்களா? அதுதான் அந்த சொல்றது, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னா பிராக்டிஸ் தான் ஒரு மனுஷனை முழுமையாக்கும். புரியுதுங்களா? நம்ம பிராக்டிஸ் இல்லாமல் அன்னைக்கு பிரச்சனையை மட்டும் முடிச்சா போதும் அப்படின்னா கீழே தான் வைப்பீங்க. அப்போ அதை அப்படியே விட்டுருக்கணும்ல, ஏன் திரும்பியும் வந்து அதை சொல்லி நம்மளாவே அதை சொல்லிக்கணும். புரியுதுங்களா? அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் வருது அப்படிங்கிறக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு, அந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நம்பாதீங்க. புரிஞ்சுதா? உங்களுக்கு என்ன வருமோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்கள் பாட்டி, உங்கள் அம்மா, உங்கள் மாமியார், உங்கள் குடும்ப வழக்கம்னு ஒன்று இருக்கும்ல, அது செய்யுங்க போதும். இந்த யூடியூப் பார்த்து புதுசாக கண்டதையும் செய்யாதீங்க. இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு ஒரு பொண்ணு பூஜை பண்ணுறேன்னு சொல்லி போடுது அப்படின்னா 9 மணிக்கு அந்த பொண்ணு படுத்து தூங்கும். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதை விட்டுட்டு எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்களே சொல்லியிருக்கீங்க, அம்மா தலைவலி வந்தது தான்மா மிச்சம், ஆஃபீஸ் வேலை கெட்டது தான் மிச்சம்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதே தான் இப்போ நானும் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் கெட்ட நாளா உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு செய்யுங்க. உங்கள் அம்மா எப்படி செஞ்சாங்களோ, உங்கள் மாமியார் எப்படி செஞ்சாங்களோ அந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிடுங்க. இந்த டிசைனாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதை செய் அதை செய், அப்படி செய் இப்படி செய்யு. இனி அடுத்தது வரலட்சுமிக்கு ஒரு வாரம் முன்னாடி இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். இப்படி கும்பம் வைக்கணும், இப்படி மாவிளை சொருகணும், அப்படி தேங்காய் வைக்கணும், தேங்காய் மேலே முகம் வைக்கணும், அதுக்கு மேலே புடவை கட்டணும், அதுக்கப்புறம் இப்போ ஜடையெல்லாம் வந்துருச்சு வரலட்சுமிக்கு, ஓகேங்களா? அதெல்லாம் வைக்கணும், எல்லாமே சொல்ல தான் செய்வாங்க. எனக்கும் தெரியும், அதெல்லாம் சொல்றதுக்கேனோ எனக்கு தெரியாமலாம் இல்லை, எனக்கும் எல்லாமே தெரியும். ஆனா அதையெல்லாம் செஞ்சாதான் கடவுள் வரம் கொடுப்பாருன்னு இல்லை. உங்களுக்கு ஒரு கலசம் வச்சு வெறும் தேங்காய் வச்சு முகம் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்லலாம் நம்ம மஞ்சள்ல தானே முகம் வச்சுட்டு இருந்தோம், மஞ்சள்ல தானே வச்சுட்டு இருப்போம். அழகா இந்த இடத்துல பிங்க் குங்குமத்துல லிப்ஸ் வரைவாங்க. எங்க அம்மா பாட்டி அவங்கெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சாதாரணமா தாராளமா கும்பிடலாம், ஓகேங்களா? இல்ல அழகுபடுத்தி தான் கும்பிடணும், உங்களால முடியும்னா, உங்களுக்கு முடியும்னா தாராளமா அந்த மாதிரி கும்பிடுங்க. அடுத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதுங்க. அப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஓகேங்களா? அதனால இந்த என்ன வேணாலும் ஒரு யூடியூப்ல, ஓகேங்களா? அதையெல்லாம் நம்பிட்டு அப்படிதான் செய்யணும். அப்படி செய்ய சொல்றவங்க ரொம்ப ஆன்மீகத்துல பல விஷயங்களை கரைச்சு குடிச்சவங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஒன்றும் தெரியாது, ஓகேங்களா? போன வீடியோ எடுக்கும்போது மணை போடணும், அது மேல இலை போடணும், அது மேல அரிசி போடணும், பூ போடணும் அப்படின்னு தெரியல, அதனால அதை எடுக்காம விட்டுட்டு இப்ப மிச்சம் இருக்க யூடியூப்ல எல்லாம் அதை சொல்றாங்க இல்லையா, வேற யூடியூபர்ஸ் ஆன்மீகவாதிகள் அது சொல்லும்போது அடடா நம்ம இதை சொல்லாம விட்டுட்டோமே, இதை நம்ம சொல்லலைன்னா மக்கள் உனக்கு தெரியாதுன்னு நினச்சிப்பாங்களே அப்படின்னு இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்க மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மிஸ் பண்ணலை, அதான் சொல்றது, அந்த கைப்பழக்கம் இருக்கணும், அந்த ப்ராக்டிஸ் இருக்கணும். எப்போவுமே விளக்கு பூஜை பண்ண போறோம்னாலே அங்கே மன போடணும் அப்படிங்கிற இது இருந்தாதான் அவங்களால போட்டிருக்க முடியும். அப்போ அவங்களுக்கு தெரியாது, வீடியோக்காக பண்றதுனால அவங்க பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூடியூப் அப்படின்றது இதை நான் யாரையும் தப்பு ரைட்டே சொல்லலை, அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க, அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா யூடியூப்ல ஒரு விஷயம் சொன்னா அது ஏதோ கடவுள் வாக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு அப்படியெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. புரிஞ்சதுங்களா? உங்க வீட்டுல என்ன பழக்கமோ அதை மட்டும் செய்யுங்கள், சரியா? 10 வகை சொல்லுவாங்க, பால் பாயசம் தான் வைக்கணும், ஓகேயா? உங்க அம்மா பொங்கல் சுண்டல் செஞ்சவங்களா இருப்பாங்க, கொழுக்கட்டை செய்யறவங்களா இருப்பாங்க, வடை பண்ணுவாங்க, வரலட்சுமிக்கு இதெல்லாம் எங்க சித்தி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஆனா அதெல்லாம் பண்றதுக்கு எல்லாமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பால் பாயசம் தான் வைக்கணுமா, அது மட்டும் வைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஃப்ரெண்ட்ஸ் அமாவாசைக்கு வடை போடுவாங்க, ஓகேங்களா? பருப்பு வடை போடுவாங்க. அப்புறம் 2வது வெங்காயம் போடாம தான் சமைப்பாங்க. நிறைய பேர் வெங்காயம் போடாம சமைப்பாங்க. நான் என் மாமனாருக்கு பஜ்ஜி போடுவேன், வாழைக்காய் பஜ்ஜி. ஏன்னா அவருக்கு அதுதான் பிடிக்கும், வாழைக்காய் வடை போட மாட்டேன், வாழைக்காய் பஜ்ஜி தான் போடுவேன். அதே போல் பூண்டு வெங்காயம் போட்டு தான் சமைப்பேன் எல்லாத்துலேயும். அவரைக்காய் பொரியல் பூண்டு வெங்காயம் போட்டு தான் சமைச்சு நான் இலையில படைக்கிறேன்,
ஓகேயா? ஏன்னா என் மாமனாருக்கு அதுதான் பிடிக்கும். அவர் நல்லா சாப்பிடுவாரு. டேஸ்ட்டா சாப்பிடுவாரு. அவருக்கு நான் அதுதான் செய்வேன். ஏன் வெங்காயம் போடாம செய்யணும்? யாரா ஒருத்தர் ஒரு நம்ம திதி குடுக்கும்போது ஒரு ஐயர் சொல்லுவாரு, வெங்காயம் போடாம சமைங்கன்னு. அது அவங்க வீட்டு பழக்கமா இருக்கும். நான் ஏன் அத செய்யணும்? என் மாமனாருக்கு நான் வெங்காயம் போட்டு தான் செய்வேன். வாழைக்காய் பொரியல் பண்ண மாட்டேன். வாழைக்காய் பஜ்ஜி தான் போட்டு வைப்பேன். ஓகேங்களா? அவருக்கு அது பிடிக்கும். அதுதான் நான் செய்றேன். அட்டகாசமா வந்ததும் காக்கா வாழைக்காய் பஜ்ஜி எடுத்துட்டு போகும். ஓகேங்களா? அந்த மாரி நம்ம குடும்பம் என்னமோ, நம்ம குடும்ப பழக்கம் என்னமோ, நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ, அந்த மாரி செஞ்சு கடவுள கும்பிடணுமோ தவிர, இந்த YouTubeல இருக்கிற நான் பெரிய ஆன்மீகவாதி, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கூட, அந்த பிராக்டிஸ் கூட சரியா இல்ல. புரியுதுங்களா? அதனால தயவு செஞ்சு அவங்கெல்லாம் ஏதோ பெரிய ஆட்கள் அப்படின்னெல்லாம் நெனச்சுக்காதீங்க. அவங்களும் நம்மள மாரி சாதா ஆட்கள் தான். ஒண்ணும் தெரியாது. அவங்களுக்கு வியூஸ் போகணுங்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. அத நம்பிட்டு, அது சொல்லிட்டாங்க அப்படிதான் செய்வேன். அது சொல்லிட்டாங்க அப்படிதான் செய்வேன். இல்ல. நீங்க எப்படியோ அவங்களும் அப்படிதான். நான் எப்படியோ அப்படிதான் அவங்களும். ஓகேங்களா? பெரிய ஆட்களெல்லாம் கிடையவே கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.